தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாயா கட்டியிருந்த புடவையை கார்த்தி மயில் வாகனத்துக்கிட்ட காமிக்க அவரும் இது மாயாவுடைய புடவை தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறீங்க, இது மாயாவுடைய புடவையா, உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மண்டபத்தில் நான் வெட்டியாக இருந்தேன்னு உனக்கும் தெரியும், அத்தைக்கும் தெரியும். அப்படி ஒரு சில பொண்ணுங்க கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்த ஒரு பொண்ணு மாயா. ஸோ எனக்கு நல்லா தெரியும் இது மாயா கட்டியிருந்த புடவை தான் அப்படின்னு சொன்னதுமே இங்கே கார்த்தி மாயா மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே சாமுண்டீஸ்வரி அந்த அடிப்பட்ட பொண்ணை பார்க்க போக ரெடி ஆகிட்டாங்க. கார்த்தியை கூப்பிடுறாங்க. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு தான் அந்த குட்டி பொண்ணுக்கு கையில் அடிபட்டுருச்சு, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம், வண்டியை எடு அப்படின்னு சொல்ல கார்த்தி சாமுண்டீஸ்வரியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் இங்கே மாயாவும் ஹாஸ்பிட்டலுக்கு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக மருந்து மாத்திரை வாங்குறதுக்காக வர்றாங்க. ஸோ வந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்கிறாங்க. மாயாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தருணம் கார்த்தி சாமுண்டீஸ்வரி இவங்க 2 பேருடைய என்ட்ரி. இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே மாயா ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு மாயாவை பார்க்குறாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணுக்கு இந்த ஆன்ட்டி தான் நம்ம கையை ஃபேனில் விட்டது அப்படின்றது தெரியலை. ஸோ பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அதே சமயம் டாக்டருடைய பொண்ணை சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் வந்து பார்க்குறாங்க. அப்போ தான் நர்ஸும் பார்த்திங்கன்னா மாயாவுடைய பேரை சொல்லி ரிப்போர்ட் வாங்க வந்தவங்க ஆளை காணுமே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இவங்க கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லி மாயா மறைஞ்சிட்டு இருந்தாலும், ஸோ அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ உங்கள் பேர் மாயா தானே, எத்தனை தடவை கூப்பிட்றதுன்னு சொல்லி கேட்கும்போது, என்னுடைய பேர் மாயா கிடையாது அப்படின்ட்டு, என்னுடைய பேர் வந்து ராதிகா அப்படின்றாங்க. இல்லையே, அன்னைக்கு உங்கள் பேர் மாயான்னு சொன்ன மாதிரி தானே எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, மாயா இல்லை ராதிகா, மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க 2 பேருடைய கண்ணிலையும் படாமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே கார்த்தி மாயாவை பார்க்குறாங்க. என்னாச்சு, என்ன ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கார்த்தி விசாரிக்கும் போது, 2 நாளாக தலைவலி, அதனால தான் டாக்டரை கிட்ட காமிச்சிட்டு செக் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி மாயாவை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் இருக்கக்கூடிய அந்த புடவையை எடுத்து, இது உங்களோட புடவை தானா, மண்டபத்தில் திங்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி மேனேஜர் கொடுத்தாரு, ஸோ அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், உங்களுடைய புடவையாக இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லி மாயா கையில் கொடுக்குறாங்க. ஆனால் மாயா அந்த புடவையை வாங்கி பார்த்துட்டு, இது என்னுடைய புடவை கிடையாது, ஆக்சுவலி இந்த புடவையை நான் தான் மேனேஜர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்தேன், இது என்னுடைய புடவை கிடையாது, உரிமையாக கிட்ட வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மாயா அங்கேருந்து போகிறாங்க. அப்போ இது மாயாவுடைய புடவை கிடையாதா அப்படின்னு சொல்லி உடனே கார்த்தி சந்தேகப்பட்டு அந்த மண்டபத்து மேனேஜருக்கு வந்து கால் பண்ணி, அந்த புடவை ஒன்று கொடுத்தீங்களே, ஸோ அந்த புடவையை வந்து யார் உங்களுக்கு கொடுத்துன்னு சொல்லி கேட்கும்போது, யாரோ ஒரு பொண்ணு தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்றாங்க. ஸோ கார்த்திக்கு சந்தேகம் வருது. ஸோ அப்போ சாமுண்டீஸ்வரியும் அந்த பொண்ணை பார்த்துட்டு, சரி கிளம்பலாம், கோவிலில் ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்த மாயா, இவன் சரியான ஆளாக தான் இருக்கான், இவங்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாயாவும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே சந்திரகலா வீட்டில் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. அதுவும் கார்த்தி இல்லாத நேரம் நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்தியை வீட்டை விட்டு துரத்த ஏதாவது ஒரு திட்டத்தை நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி ரேவதியை தவிர்த்து ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு பிளானை வந்து போடுறாங்க. என்ன பிளான் பார்த்தா, அவன் இனிமேல் நம்மக்கிட்ட பேசினாலும் பேச வந்தாலும் நம்ம பேசக்கூடாது, ஒதுங்கி போகணும் அப்படின்ற பிளானை வந்து போடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரேவதி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது அப்படின்ட்டும், அவர் மேலே எந்த தவறும் இல்லைன்னு அவரே சொன்னார், நான் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கேன், பழகியிருக்கேன், ஆனால் அப்பேரியப்பட்டவர் மாதிரி அவர் எனக்கு தெரியலை அப்படின்ட்டு கார்த்திக்கு சப்போர்ட்டாக ரேவதி வந்து பேசுகிறாங்க. அவனை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியல, அவன் இந்த வீட்டில் இருந்தானா உன்னுடைய கல்யாணம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு அவனை பழி வாங்கணுமா இல்லை என் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமா அப்படின்ற மாதிரி இங்கே ரேவதி சந்திராவை வந்து கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா உன்னுடைய சித்திக்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ அவர் நல்ல மாதிரி தான் தெரியுது, அம்மாவே அவருக்கு டைம் கொடுத்துருக்காரு, ஸோ அவர் இந்த தப்பை வந்து நான் செய்யலைன்றதை அவர் நிரூபித்தார்னா இந்த வீட்டில் கண்டினியூ பண்ணுவார், இல்லைன்னா வேலையை விட்டு போயிடுவார், இதற்கிடையில் நீங்களாம் எதுக்கு பிளான் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து போகிறாங்க. இவ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா, எல்லாரையும் வந்து நம்புவா, அதனால இவ பேச்செல்லாம் நம்ம கேட்க வேணாம், ஸோ நம்ம அவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடலான்னு சந்திரா ஒரு பக்கம் மீட்டிங்கை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெண்கள்லாம் சேர்ந்து ஊரில் ஒரு கோவில் வந்து கட்டுறாங்க. அங்கே சிவனண்டியுடைய என்ட்ரி. அதே சமயம் சாமுண்டீஸ்வரியும் வராங்க. பெண்களால் தான் எல்லாம் முடியும், பெண்களால் தான் கோவில் கட்டுறோன்னு சொல்கிற நீங்கள் ஆம்பளையை வச்சு தானே நீங்கள் கோவில் கட்டுறீங்கன்னு சிவனண்டி ஒரு பக்கம் சொல்ல,
ஸோ அந்த நாளைக்கு வந்து அந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதற்கான முதல் மரியாதையை இங்கே சாமுண்டீஸ்வரிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே இருக்க பெண்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சாமுண்டீஸ்வரியினுடைய பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக இந்த கோவிலுடைய மொத்த செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, உன் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா, கட்டிக்க போகிற மாப்பிள்ளை சரியான கேடு கட்டவன், பார்க்குறேன் அதையும் அப்படின்ற மாதிரி சிவனாண்டி ஒரு பக்கமாக இன்வெஸ்ட் கொடுக்க இதோட எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. மாயா மகேஷ் இவங்களுடைய விஷயத்தை பற்றி கார்த்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் இதை ரேவதி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. மறுபடியும் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஸோ கார்த்தியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் இருக்குது. அதே சமயம் எப்படியும் தப்பிச்சே கடைசியில் இங்கே கல்யாணம் வரைக்கும் வந்து மண்டபத்தில் மாட்டிப்பாங்களா அப்படின்ற இன்னொரு இதுவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.